السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إنما ذلكم الشيطان يخوف أولياءه فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதத்திலே வெள்ளிக்கிழமையில் நாம் வீற்றிருக்கிறோம். ரமலானை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை போன்று ரஜபிலே பரக்கத்தையும் ஷாபானிலே பரக்கத்தையும் ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்களுக்கும் வரவிருக்கக்கூடிய இன்னும் சகோதரர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹு அருள்மறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, அல்லாஹுவை நீங்கள் பயப்படுவதாக பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாமல் மரணிக்க கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனுடைய பயம் என்பது மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையாகும். விசுவாசிகளின் அது பயம் என்பது தேவையானதாகும். ஷைத்தானுடைய விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஷைத்தானை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் மிக அறிந்தவன், அல்லாஹ்வுக்கு மிகவும் பயப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஹவுஃபுல்லா, அல்லாஹுவின் பயம் என்பது விசுவாசிகளுக்கு சிறப்புடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள், பாக்கியம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். இறையச்சம் உடையவர்களுக்கு அது ஒரு அடையாளம் என்று சொன்னார்கள். ஒரு அடியான் தன் அல்லாஹுவை எவ்வாறு நெருக்கமாக இருக்கிறானோ மற்றவைகளை விட அவன் மிகவும் பயந்தவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். இம்மை மறுமை இரண்டு உலகிலேயும் அனைத்து நன்மைகளுக்கும் மிக அவசியமானது அல்லாஹுவின் பயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை பயப்பட வேண்டும் என்று ஏவுகிறான். இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி,
அவனை எப்படி முறையாக பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பயப்படுங்கள் என்பதாக ஏவுகிறான். இறையடியார்கள் இறைவனை பயப்படுவதற்கெல்லாம் ஒரு உதாரணம் காட்டுவார்கள். மரத்தை போன்றவன் மனிதன் என்று சொல்லுவார்கள். ஒரு மரம் தன்னுடைய வேறுகளை பூமியிலே ஊன்றி அது ஸ்திரமாக நிற்கின்ற நேரத்திலே அதன் மூலமாக மரத்திற்கு கிளைகள் உருவாகுகிறது, இலைகள் உருவாகுகிறது, காய்கள் உருவாகுகிறது, கனிகள் உருவாகுகிறது. இதுபோன்றுதான் மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் பயம் இருக்குமையானால், அல்லாஹுவினுடைய பயம் இருந்து விட்டால் அவனுடைய ஈமான்களும் அவனுடைய செயல்களும் அவனுடைய அமல்களும் கிளைகளாக பிரியும். அல்லாஹுவின் பயத்தோடு பிரியும் என்று சொன்னார்கள். அவனுடைய எண்ணங்கள் அல்லாஹுவின் பயத்தோடு இருக்கும், அவனுடைய சிந்தனைகள் அல்லாஹுவின் பயத்தோடு இருக்கும், அவனுடைய சொற்கள் அல்லாஹுவின் பயத்தோடு இருக்கும், அவனுடைய செயல்கள் அல்லாஹுவினுடைய பயத்தோடு இருக்கும். அவன் எதை ஆரம்பித்தாலும் மரத்தை போன்று கிளைகளாக அவன் உள்ளத்திலே அல்லாஹுவின் பயத்தை அவன் கொண்டு வந்து விடுவானே. ஆனால் அவனுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹுவின் பயத்தோடு இருக்கும், அவனுடைய சொல்கள் எல்லாம் அல்லாஹுவின் பயத்தோடு இருக்கும். இவைகள் எல்லாம் மரத்தை போன்ற கிளைகளாக, கனிகளாக, காய்களாக அது பூத்து குலுங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் பயம் இருந்தால் அனைத்து ஒழுக்கங்களும் உருவெடுத்து வெளியே வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இறை பயம் என்பது மனிதனின் உள்ளத்திலே பதிந்து விட்டால் மனிதன் மிகவும் நல்லவனாக, நற்செயல்களை செய்யக்கூடியவனாக, நேர்மையானவனாக, உன்னதமானவனாக, உன்னதமான செயல்களை செய்யக்கூடவனாக உருவாகி விடுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கை கால்கள் பணிவை கொண்டு இருக்கும். தக்குவா இருந்து விட்டால் அவனுடைய கை கால்கள் எல்லாம் பணிவாக இருக்கும், இருதயம் மென்மையாக இருக்கும், ஆன்மா சக்தி உள்ளதாக மாறி போகும் என்றெல்லாம் சொன்னது மட்டுமல்லாமல் கண்கள் தாராளமானதாக இருக்கும். இறைவனின் பயம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் பலன் தரக்கூடியது என்பதாக சொன்னார்கள். இறையச்சம் என்பது உலகத்தை பொறுத்தவரை மன அமைதியை தரும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இறைவனை பயந்து நடப்பது உலகத்திலே அதிகாரத்தையும் எதிரிகளையும் தோற்கடித்து விடும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனை பயப்பது என்பது ஒரு நல்லவனுக்கு, நல்ல செயல்களை செய்பவனுக்காக அவனை மாற்றிவிடும் என்பதாக சொன்னார்கள். இறைவனை பயந்தால் ஒருவனை நல்லவனாக மாற்றிவிடும், ஒருவனை நல்லவனாக மாற்றிவிடும், நல்ல செயல்களை செய்யக்கூடியவனாக மாற்றிவிடும். அது மறுமையிலே வெகுமதியை வாங்கி தரும் என்று சொன்னார்கள். இறைவன் பயத்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவை நீங்கள் பயப்படுவதினால் 5 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இறைவனை பயப்படுவதனால், உண்மையாக உள்ளால் உள்ளபடி அல்லாஹுவை அவன் பயப்படுவதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலே அரிசின் நிழலை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அரிசினுடைய நிழலிலே 7 நபர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் அல்லாஹுவை பயந்து நடுங்கியவர். எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லும் இறைவனை பயந்து நடுங்கிய மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரிசில் 7 பேர்களுக்கு இருக்கக்கூடிய நிழலில் அவனுக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை பயந்து அவனை நினைத்து கண்களில் கண்ணீர் வருமையானால் அந்த கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக, அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவின் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அடியானுக்கு இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய உலகத்திலே எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கப்பட்டும், பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டும், அவன் தன்னுடைய மரண நேரத்திலே பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறான், நான் எப்படிப்பட்ட தந்தை என்று கேட்கிறான்.
அப்பொழுது அவரும் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்ல தந்தை என்பதாக சொன்னவுடன் அந்த தந்தை சொல்லுகிறார், நான் எந்த அமலும் செய்யவில்லை, உலகத்திலே பொருட்செல்வங்களை சேர்த்தேன், பிள்ளை செல்வங்களை பெற்றேன், ஆனால் நான் எந்த நல்ல அமல்களையும் செய்யவில்லை, அதனால் நான் இறந்து போனால் என்னை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி அதை காற்றிலே தூவி விடுங்கள் என்பதாக சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை அழைத்து கேட்பான், ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்பான். இந்த மனிதன் சொல்லுவான், அவன் காற்றிலே தூவப்பட்ட அந்த ரூகுகள் அந்த சாம்பலை ஒன்று சேர்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை உருவாக்கி கேட்பான் அந்த மனிதனிடத்திலே, நீ ஏன் இப்படி செய்து கொண்டாய், இப்படி செய்வதற்கு என்ன தூண்டியது என்று கேட்பான். இந்த மனிதன் சொல்லுவான், நான் எந்த அமலும் செய்யவில்லை, உன்னிடத்தில் நான் என்ன பதில் சொல்லுவேனோ என்று நான் பயம் எனக்கு அதிகமானதால் நான் சாம்பலாகிவிட்டால் நீ என்னை எழுப்ப முடியாது என்று நினைத்து நான் சாம்பலாகிவிட்டேன் என்பதாக சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் அவன் மீது இரக்கப்பட்டு, என் மீது நீ பயத்தை கொண்டு இருந்ததின் காரணமாக அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் மூன்றாவதாக இறையச்சம் இருக்குமையானால் ஒரு மனிதன் இலகுவாக சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். இறையச்சம் அல்லாஹுவை பயந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்கள் மறு உலகத்தில் இலகுவாக சொர்க்கத்திற்கு சென்று விட முடியும். சொர்க்கத்தின் பாதையை அவர்கள் தேடி சென்று விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். மன் காஃப அதுலஜ, யார் பயப்படுகிறார்களோ அவர் வேகமாக செல்லட்டும். யார் வேகமாக செல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சைத்தானுடைய சொல்லிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இறைபயம் கொள்ளக்கூடியவர்கள் சைத்தானுடைய சேஷ்டைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, சுவனத்தின் பாதைகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். நான்காவதாக, இறைவனை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒன்று என்னவென்று சொன்னால், மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் எந்த பயமும் இல்லாமல் ஆக்கி விடுவான். உலகத்திலே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே பயத்தை எடுத்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் அடியானுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 அச்சத்தை ஒன்று சேர்க்க மாட்டேன் என்பதாக சொல்லுவான். மறுமையிலே 2 அச்சங்களையும் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன். உலகத்தில் அவனுக்கு பயத்தையும் மறுமையிலே பயத்தையும் ஒன்று சேர்க்க மாட்டேன். அவன் உலகத்தில் பயந்து வாழ்ந்தால் மறுமையிலே அவனுக்கு பயம் இல்லை. உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ்ந்தால் அவனுக்கு மறுமையிலே முழுக்க பயமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை அவனுக்கு பயத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும் என்று சொன்னார்கள். உலகத்தில் பயந்து நடந்தவர்கள், இறைவனின் மீது பயந்து நடந்தவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே எந்த பயமும் இல்லாமல் அவன் சொர்க்கத்திற்கு செல்லுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆவதாக சொன்னார்கள். 5ஆவதாக, ஒரு மனிதன் அல்லாஹுவை பயப்படுவதினால் அவனுடைய தீமைகள் எல்லாம் நீக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அவன் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரகசியமாக செய்த பாவங்கள், பரகசியமாக செய்த பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிலிருந்து அல்லாஹுவை பயந்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த பாவங்களிலிருந்து பாதுகாத்து விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு காட்டுவார்கள். இறையச்சம், தக்வா என்பது நமக்கு மிக அவசியம். தக்வா இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நாம் செய்வோம். தவறுகள் எல்லாம் சரியாக தெரியும், சரியானதுகளெல்லாம் தவறாக தெரியும். அல்லாஹ் ஏவியதை அதை நாம் செய்ய மாட்டோம், அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்வோம். தக்வா இல்லை என்று சொன்னால், இறைவனுடைய பயம், இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் நாடியதை எல்லாம் செய்வோம், அல்லாஹ் கடமையாக்கியதை செய்ய மாட்டோம், அல்லாஹ் தடுத்ததை செய்வோம். இவைகள் தான் தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
இந்த விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 3 விஷயங்கள் பாக்கியமான விஷயங்கள். ஒவ்வொரு மனிதனும் இபாதத்தின் அடிப்படையிலே 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். 3 விஷயத்திலும் பயம் இருக்க வேண்டும். 1, முஹப்பத்துல்லா, அல்லாஹுவை பயப்படக்கூடிய, அல்லாஹுவை பிரியப்படக்கூடிய விஷயத்தில் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நாம் நட்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை நேசனாக ஏற்றுக்கொள்வானா? நான் செய்கின்ற தவறுகளை அல்லாஹ் மன்னித்து என்னை நட்பனாக ஏற்றுக்கொள்வானா? அவனை நேசிக்க முடியுமா? அவனுடைய நேசத்தை பெற முடியுமா இந்த உலகத்திலே என்றெல்லாம் பயம் வர வேண்டும். 2வதாக சொல்லுவார்கள், ரஜா சவாபி என்று சொல்வார்கள். எனக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நான் செய்த நன்மைகளுக்கு சவாபை கொடுப்பானா என்ற ஆதரவு வைத்து பயப்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். 3வதாக சொன்னார்கள், ஹௌஃப இகாப் என்று சொன்னார்கள். பாவம் செய்கிறேன் இந்த உலகத்திலே, ஒவ்வொரு நிமிடங்களும் பாவத்திலேயே நான் புழங்கிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க என்னுடைய வயதுகளை அனைத்தையுமே பாவத்திலே கொண்டு போய் நான் திளைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த அதாபுகளிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானா என்று பயப்பட வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயந்தவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுவை பயப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருவசனங்களிலே சொல்லுவான். وَإِنَّ مِنْهَا لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ, சில கற்கள் கூட அல்லாஹுவை பயப்படுகிறது. சில கற்கள் அல்லாஹுவை பயந்து தன்னுடைய அல்லாஹுவின் பயத்தினால் தன்னுடைய கற்களில் இருந்து, மலைகளில் இருந்து ஆறுகள் ஓடுகிறது. அல்லாஹுவின் பயத்தினால் அழுகின்ற தண்ணீர்கள் ஆறாக ஓடுகிறது என்று அல்லாஹு சொல்லுவான். அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், வயம்மின், அடுத்த கல்லை பற்றி சொல்வான், யஷக்ககு மினல் மா, சில கற்கள் இருக்கிறது தன்னுடைய இடத்திலிருந்து ஊற்றுக்கண்களை பீரிட்டு அடிக்கும் என்பதாக சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, கற்களின் மூலமாக நிறைய நீரூற்றுக்கள் வருகிறது. அதிலே போய் நாம் குளித்தால் உடல் நலமாகும் என்றெல்லாம் நாம் போய் குளிக்கிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் அல்லாஹுவின் பயத்தினால் அந்த கற்கள் அழுகிறது என்பதாக அல்லாஹு சொல்லுவான். அடுத்து சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆனிலே, சில கற்கள் இருக்கிறது அல்லாஹுவை பயந்து மலையிலிருந்து உருண்டு கீழே வந்து விழுகும் என்று சொல்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் இன்றைய காலகட்டத்திலே பயப்படுவதற்கு, அல்லாஹுவை பயப்படுவதே இல்லை, வேறு எல்லா விஷயங்களையும் பயப்படுகிறார்கள். உலகத்திலே அற்பம் என்று சொல்லப்பட்ட கொசுக்கு கூட மனிதன் பயப்படுகிறான், ஈகளுக்கு கூட பயப்படுகிறான், எறும்புக்கு கூட மனிதன் பயப்படுகிறான். அல்லாஹுவை பயப்படுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம கஸத் குலூபுக்கும், அவர்களின் இதயங்கள் இருக்கிறதல்லவா, தடித்து விட்டது என்று சொல்லுவான். அது இறுக்கமாக போகிவிட்டது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். மனிதனின் இதயங்கள் இறுக்கமாக போகிவிட்டது. எதனால்? அல்லாஹுவின் பயம் இல்லாமல் போனதினால் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது என்று சொல்லுவான். கஸ்வத், இறுகிவிட்டது என்று சொல்லுவான். இறைவனை பயப்பட வேண்டும், அடியார்களுக்கு அது நல்ல பாதையை ஆக்கி தரும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் திருவசனங்களிலே எப்படி சொல்லுவான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹுவை பயந்தால், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் ஒரு மனிதன் இறைவனை முழுக்க பயப்படுகிறானோ அவனுக்கு ஒரு பாதையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுப்பான். அவன் அரியாபுரத்திலிருந்து அவனுக்கு உணவுகளையும் அல்லாஹ் ரிஸ்குகளையும் அள்ளித் தருவான் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான். இறைவனை பயந்தால் இவைகளெல்லாம் கிடைக்கும் என்பதாக சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே,
இறைவனை பயப்படுவது அடியார்களுக்கு அவசியம் என்பதாக சொல்லுகிறான். இறைவனின் பயம் என்னவென்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பயங்கள் இருக்கிறது. மிருகத்தை பார்த்து பயப்படுகிறோம், சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறோம், நாயை பார்த்து பயப்படுகிறோம். இவைகளும் பயம் என்று சொல்லப்படுகிறது. இறைவனை பயப்படுவது யார்? ஹுதல்லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த திருவசனங்கள், இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லுவான் அல்லாஹ். முத்தகீன்கள் என்றால் யார்? அவர்கள்தான் பயபக்தியாளர்கள், அல்லாஹுவை முழுமையாக பயந்தவர்கள், தக்வா உள்ளவர்கள் தான். தக்வா என்பதை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான விளக்கங்களை சொல்வார்கள். இம்திசாலி அவாமிரில்லாஹி தஆலா வ இஜ்தினாபி நவாஹிஹி என்பதாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் தக்வா உள்ளவனாக இருக்கிறானா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை பயந்தவனாக இருக்கிறானா இல்லை என்று சொன்னால், அவனை பார்ப்பதற்கு அதற்கு என்ன அர்த்தம் என்பதை தக்வாவிற்கு விளக்கம் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. தக்வா என்றால் அல்லாஹுவின் ஏவல்கள் அனைத்துக்கும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுவின் ஏவல்களுக்கு அனைத்திற்கும் கட்டுப்படக்கூடியவன், அல்லாஹுவின் விளக்கல்களை விட்டு தூரமாக கூடியவன். இந்த இரண்டு தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் தக்வாதாரி என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த தன்மைகளிலே இருக்கிறார்களோ இவர்கள்தான் இறையச்சமுடையவர்கள், இறையச்சவாதிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தந்ததை, அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை, கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் விருப்பப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவின் கட்டளையை நாம் செய்வதே இல்லை. வட்டி வாங்க வேண்டாம் என்று கட்டளை வாங்குகிறோம், மோசடி செய்யக்கூடாது என்று கட்டளை செய்கிறோம், வாழ்விலே அடுத்தவர்களை நாம் ஏசக்கூடாது என்று சொல்லுகிறான் அல்லாஹ், நாம் ஏசுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனின் பயம் கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். எதை ஏவப்பட்டதோ அதை முழுக்க செய்யக்கூடியவர்கள் தக்வாதாரிகள், எதை தடுக்கப்பட்டதோ அவை முழுக்கையும் விட்டு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள், அவர்கள்தான் தக்வாதாரிகள். தக்வாதாரிகளுக்கு அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். இறைவனை பயந்தவர்கள் மனிதர்களிலே புனிதர்களும் இருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல். யார் அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல்? 4 இமாம்களிலே 4வது இமாம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் ஷாஃபி இமாமை ஆசிரியராக கொண்டவர்கள். ஷாஃபி இமாமினுடைய மாணவர் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹுவை எப்படி பயந்தார்கள் என்ற வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்க்குகின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடங்கள் கிடைக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஜனாபத்தாகி விடுகிறது, குளிப்பு கடமையாகி விடுகிறது. குளிக்க வேண்டும், கடுமையான குளிர்காலம். தஜ்லான் ஆற்றிலே போய் குளிப்பதற்காக வேண்டி தஹஜ்ஜத் நேரத்திலே போய் நிற்கிறார்கள். கடுமையான குளிர். குளிர்காலத்தில் நாம ஃபஜ்ர் தொழுகையே நமக்கு வர்றதில்லை. நம்முடைய நிலைமை சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். குளிர்காலங்கள் வந்து விட்டால் சுபுகு தொழுகை இழிவு விடப்படுகிறது, விடுமுறை வருவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லவா. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜத் தொழுக வேண்டும். அல்லாஹுவின் பயம், ஜனாபத்தாகிவிட்டது, குளிக்க வேண்டும். தண்ணீர் ஜில்லுன்னு இருக்கு, குளிர்காலம், கடுமையான குளிர். இப்படி அவர்கள் குளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தஹஜ்ஜத் தொழுக வேண்டும், குளித்து விட்டு தொழ வேண்டும், குளிர்காலம். ஆனால் அவர்கள் குளித்து விட்டு வேறு ஆடை உடுத்துவதற்கு வேறு ஆடை இல்லை. குளிக்கலாம், அவங்க உடுத்திருக்கிற ஆடை தான் இருக்குது. குளிச்சதுக்கு பின்னால் காய்ந்த ஆடை உடுத்துவதற்கு ஆடை இல்லை. இறைநேசர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே இறைவனை பயப்படுவதற்கு எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை, குளித்து விட்டார்கள், ஆடையோடு குளித்தார்கள்.
அம்மனமா குளிக்க முடியாது. ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இறைவனுக்கு அது சேராது. ரசூலுடைய சுன்னத்துகளில் அது இல்லை. என்ன செய்வது? ஆடையோடு குளித்தார்கள். இன்னைக்கு நம்ம நிலவரம் நிறைய பேர் என்ன செய்யறோம்? பாத்ரூம்குள்ள நாம மட்டும் தானே குளிக்கிறோம், யாரும் பார்க்க போறதில்லையே என்று அம்மனமாக குளிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அம்மனமாக குளிப்பது அல்லாஹ்வுக்கும் அடுக்காது, ரசூலுக்கும் பிடிக்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லாஹ் மிக வெட்கப்படக்கூடியவன். அல்லாஹ் நம்மை புனிதமாக பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகை விரும்பக்கூடியவன், அவன் அழகானவன் என்று சொல்லுகிறான். அதனால் இந்த மதீனா சமுதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அம்முனமாக பார்ப்பதை அல்லாஹ் பிடிப்பதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்குள்ள தானே இருக்கிறோம், தொப்புள் தெரிகிற மாதிரி முட்டு தெரிகிற மாதிரி குளிக்க கூடாது என்பதாக சொல்வார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தனிமையாகத்தானே குளிக்கிறேன், அதனால் யாரும் என்னை பார்க்கவில்லையே என்று நினைத்து கொண்டு பாத்ரூம்குள்ளே நீங்கள் நிர்வாணமாக குளிப்பது கூடாது என்று சொல்லுவார்கள். அதையும் இப்படி சொல்லுவார்கள், ஆடைகளிலேயே நீங்கள் தொப்புள் தெரியது போன்று முட்டிக்கால் தெரிவது போன்று ஆடைகளை உடித்துக் கொண்டு கூட நீங்கள் குளிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஜட்டி போட்டு கூட குளிக்க கூடாது. முட்டுக்காலையும் தொப்புளையும் மறைத்த நிலைமையிலே குளிக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த ஒழுக்கம் தக்வாதாரிகளின் அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தக்வாதாரிகளாக இருக்கிறார்களோ, இறையச்சம் இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய குளிக்கின்ற இடத்தில் கூட அம்மனமாக குளிக்க மாட்டார்கள் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள் இஹ்யா உலூமுத்தீனிலே. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இதை சொல்லித்தர வேண்டும். பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டும். நிறைய அம்மன சாமியார்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர், நிறைய பார்க்கிறோம் நம்ம. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தொப்புளில் இருந்து முட்டிக்கால் வரை மறைப்பது ஔரத் என்று சொல்லுகிறது. அது ஃபரல் என்பதாக சொல்லுகிறது. அதை காட்டுவது ஹராம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நீங்கள் மட்டும் உள்ளே இருந்து கொண்டு இப்படி தொப்புளையும் முட்டிக்காலையும் காட்டிக் கொண்டிருந்தால் உங்களை பயப்படக்கூடிய நீங்கள் அல்லாஹுவை பயப்படுகின்றீர்கள் அல்லவா? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்குள்ள யாரும் இல்லை நினைக்கிறோம் நம்ம, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நீங்கள் அப்படி இருப்பதை பார்ப்பதற்கு விருப்பப்படவில்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் தஜ்லான் நதியிலே ஆடையோடு குளித்தார்கள். ஆடையோடு குளித்தார்கள். ஜனாபத் ஆகிவிட்டது. ஜனாபத்தில் இருந்து குளித்து விட்டு வேறு ஆடைகள் மாற்றுவதற்கு வேறு ஆடைகள், வெற்றாடைகள் இல்லை, காய்ந்த ஆடை இல்லை. என்ன செய்வது? ஆடையோடு குளித்தார்கள். அந்த ஆடையோடு ஈரத்தோடு தொழுகை தக்பீர் கட்டினார்கள். கைகள் கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. கடுமையான குளிர்காலம். எப்படி இருந்தாலும் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற இறையச்சம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுகிறோன்றதை நம்ம யோசிச்சு நாமளே சுய பரிசோதனை செய்துக்கணும். தஹஜ்ஜத் நம்ம மேல கடமையா? கடமை இல்லையே நினைப்போம் நம்ம. ஒவ்வொரு முஸ்லிமினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகையிலே ரப்பு முதல் வானத்திற்கு வந்து உனக்கு என்ன தேவை என்று நம்மிடத்திலே கேட்கிறான். ரப்பை நேரடியாக ரப்பிடத்திலே உறவாடக்கூடிய, நாம் பேசக்கூடிய நேரங்கள், அவனிடத்திலே பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேரம் எது என்று சொன்னால் தஹஜ்ஜத்துடைய நேரம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஹஜ்ஜத்தை தொழுது முடித்தார்கள். தஹஜ்ஜத்தை தொழுது முடித்து விட்டு அவர்களால் அந்த நடுக்கங்கள் தாங்க முடியவில்லை. சுபுகையும் தொழுது முடித்தார்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் சூரியன் உதயமானது.
சூரியன் உதயமான உடனே அந்த ஆடையை கழற்றி காய போடவில்லை, அப்படியே ஆடையை உடலிலே போட்டுக் கொண்டவர்கள் வெயிலிலே படுத்தார்கள். கொஞ்ச நேரம் படுத்தார்கள், கண் அயர்ந்தார்கள். கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதே, ஹம்பலின் மகனே என்று அழைத்து சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்பலை பார்த்து சொன்னார்கள், நீ என்னுடைய சுன்னத்தை நீ சரியாக செய்து விட்டாய், என்னுடைய சுன்னத்தை சரியாக நிறைவேற்றி விட்டாய். இஸ்லாத்திலே 4 பேர்களுக்கு நான் உலகத்திலே 4 பேர்களை பிரித்து வைத்திருக்கிறேன், அதில் ஒன்றை உன்னை ஆக்கி விடுவேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து சொன்னார்கள். அந்த 4 பேர்கள் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பயத்தின் வந்த மிகப்பெரிய காரணங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஆலிம் அல்லாதவரிடத்திலே பையத்து வாங்கியிருந்தார்கள். ஒரு ஷேக கரம் பிடித்து பையத்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இவர்கள் மிகப்பெரிய ஞானி, அஹ்மது இப்னு ஹம்பல் மிகப்பெரிய ஞானி. ஆனால் யாரிடத்திலே அவர்கள் பையத்து பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால், அவர் ஆலிம் அல்ல, ஆலிம் அல்லாத ஒரு மனிதரிடத்திலே பையத்து பெற்றிருந்தார்கள். அந்த ஆலிம் அல்லாத ஒரு மனிதரிடத்திலே பையத்து பெற்றிருந்ததை பார்த்து விட்டு தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்டார்களாம், நீங்கள் ஆலிம் அல்லாதவரிடத்துல பையத்து பெற்றிருக்கிறீங்க, ஆனா நீங்க ஆலிமா இருக்கிறீங்களே, ஒரு ஷேக்கிட்ட போய் நீங்க கையை பிடிக்கிறது, கரம் பிடிப்பது ஒரு ஆலிமிடத்தை பிடிச்சிருந்தா நல்லா இருக்குமே, நீங்க ஆலிம் அல்லாத ஒரு அவாம், ஆலிம் அல்லாத ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் பிடித்திருக்கிறீர்களே என்று கேட்ட உடனே மக்களை பார்த்து சொன்னார்களாம், அஹ்மது இப்னு ஹம்பல் அழகாக சொன்னார்கள், ஆனா ஆலிமுன் பி கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் கிதாபை படித்து அறிந்த அறிவாளிதான் நான். ஆனால் அவர் யார் தெரியுமா? ஆரிஃபு பில்லா, அல்லாஹுவையே அறிந்தவர். அல்லாஹுவையே அறிந்தவரை நான் அவர் கிதாபை அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, படித்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் மீது தக்வா வந்துவிட்டால் இறைவனை அறிந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள், இமாம்கள் என்று சொல்ல முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், உலகத்திலே வாழும் காலங்களிலே நாம் மிகப்பெரிய பாக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால் தக்வா உள்ளவர்களாக வாழ வேண்டும். தக்வா நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறையச்சம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கென்றே ஒரு தனி பாதையை நான் காட்டித் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னது மட்டுமல்லாமல், அப்படி அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அவனுக்கு ரிசுக்குகளை அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய அவசியங்கள் அதிகம் இருக்கிறது. இறை பயத்தோடு இறைவனுடைய வணக்கங்களிலே நாம் திளைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் ஏவல்களை சரியாக செய்ய வேண்டும், அல்லாஹுவின் விளக்கல்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் அவனுடைய ஏவல்களை சரியாக நாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அவனுடைய விளக்கல்களை விட்டும் விலகி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் செய்யக்கூடிய பாக்கிய சாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் நேரடியாக ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே ஷஃபாத் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து
உலகத்திலே களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இரு சாரார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாக்ருதாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.